வீட்ல ஒரு பெண்ணோட டெட் பாடி கிடக்கிற தகவல் அந்த பகுதி முழுவதும் காட்டு தீயா பரவி இருக்கு. சமையலறைக்கு பின்புறம் அமைக்கப்பட்டிருந்த 20 அடி ஆழமுள்ள இந்த கழிவுநீர் தொட்டியிலிருந்துதான் அந்த பெண்ணோட உடலை நிர்வாண நிலையில மீட்டிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீஸ் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க பாதிரியார் கிட்ட இருந்தே விசாரணையையும் தொடங்கியுள்ளனர். கேரளா மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள குருப்பம்பாடி பகுதியை சேர்ந்த இந்த பாதிரியாருக்கு ஊனுக்கல் பகுதியிலேயும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருந்திருக்கு. பல மாதங்களாகவே பராமரிப்பு இன்றி பயன்பாட்டில் இல்லாத இந்த வீட்டுக்கு கடந்த புதன்கிழமை பாதிரியார் யதார்த்தமா வந்திருக்காரு. அப்போ அவரோட வீட்ல கிச்சன் டோர் உடைப்பட்டு இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போன பாதிரியார் தரப்புல இருந்து உடனடியா காவல்துறையினரிடமும் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தோட தொடர்ச்சியா கடந்த வெள்ளிக்கிழமை மீண்டும் அதே வீட்டுக்கு பாதிரியார் வந்தபோது கிச்சனில் இருந்து கடும் துர்நாற்றம் வர்றதை உணர்ந்துள்ளார். ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கு என்ற சந்தேகத்துடனே சமையலறைக்கு பின்புறம் இருந்த கழிவுநீர் தொட்டிக்குள்ள எட்டி பார்த்தப்ப அதிர்ந்து போயிருக்காரு. அதுக்குள்ள ஒரு மனித உடல் அழுகிய நிலையில மிதந்திருக்கு. சம்பவ இடத்துல கிடைச்ச தடயங்களை வச்சு நடந்திருப்பது நிச்சயம் கொலைதான்னு போலீஸ் உறுதிப்படுத்தியிருக்காங்க. கொலை செய்யப்பட்டவர் சாந்தா, குருப்பம்பாடி பகுதியை சேர்ந்தவங்க. கடந்த 18ஆம் தேதி முதல் சாந்தாவை காணவில்லைன்னு அவரோட குடும்பத்தினரும் காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காங்க. காணாமல் போனவருக்கு என்னாச்சுன்னு தேடி வந்த நிலையில தான் ஒரு வாரத்திற்கு பிறகு அவரோட பிரேதம் பாதிரியாரோட வீட்ல இருந்து மீட்கப்பட்டிருக்கு. அதோடு சாந்தா அணிந்திருந்த 12 சவரன் நகை மாயமாக இருக்கிறதா உறவினர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அவரோட உடல் நிர்வாண நிலையில மீட்கப்பட்ட காரணத்தால அவரை கற்பழிச்சு கொலை செஞ்சுட்டு நகையை திருடி இருக்க வாய்ப்பு இருக்கிறதா போலீஸ் சந்தேகிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா வழக்கு பதிவு செய்துள்ள போலீஸ் சந்தேகத்தின் பேர்ல சாந்தாவோட வீட்ல குடியிருந்த டெனன்ட் ராஜேஷ் என்பவர்கிட்டையும் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டு வராங்க.